நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள்ல சில நோய்கள் சுலபமாக நம்மை விட்டு நீங்கி விடுவதை பார்க்கிறோம். சில நோய்கள் ஆயுட்காலம் முழுவதும் நம்மிடமே இருந்து நம்மை தொடர்ந்து சிரமப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நவீன மருத்துவரை போய் சந்திக்கும் போது இந்த நோய்களை குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தத்தான் முடியும்னு சொல்லப்படுறதையும், சில நேரங்களில் அறுவை சிகிச்சைகள் பரிந்துரைக்கப்பட்டு அந்த சிகிச்சைகள் எடுத்துக்கொண்ட போதும் கூட நோய் தீராமலே நம்மை சிரமப்படுத்துவதையும் பார்க்கிறோம். குழிப்புண்கள், கால்களில் ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயின் புண்கள், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற புண்கள்னு இந்த பட்டியலை நீட்டித்து கொண்டே போகலாம். நாட்பட்ட நோய்களாக நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற எந்த நோயாக இருந்தாலும், குறிப்பாக இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், தோள்கள், தசைகள், எலும்புகள், நரம்புகளில் ஏற்படுகின்ற நோய்களை நீக்கக்கூடிய மிக அழகான ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய இந்த கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். எல்லாவித தோல் நோயும் நீங்க கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: ஏழிலைப்பாலை, பற்படகம், சரக்கொன்றை, திரிபலா, வசம்பு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, கோரைக்கிழங்கு, புடலங்காய். தீராத தோல் நோய்கள், நாட்பட்டு நம்மை சிரமப்படுத்தக்கூடிய தோல் நோய்கள், இரத்த சோகை, குழிப்புண்கள், சர்க்கரை நோய் புண்கள், வயிறு உபாதையால் ஏற்படுகின்ற ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சார்ந்த நோய்கள், ஐபிடி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசோர்ஸ் சார்ந்த தொந்தரவுகள், இவை அனைத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வந்து உடலை பலப்படுத்தக்கூடிய இந்த தேநீர் எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லி சேர்க்கிறேன். முதல்ல ஏழிலைப்பாலையுடைய சூரணம் 2 கிராம், பற்படக சூரணம் 2 கிராம், சரக்கொன்றை சூரணம் 2 கிராம், திரிபலா சூரணம் 2 கிராம், வசம்பு சூரணம் 2 கிராம், தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம் 2 கிராம், கோரைக்கிழங்கு சூரணம் 2 கிராம், புடலை வேர் சூரணம் அல்லது புடலை சூரணம் 2 கிராம். மொத்தம் 8 பொருட்கள் தேவை. கடுமையான கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் இது. பொதுவாக நம்ம கஷாயம் அப்படின்னாலே கசப்புன்னு தான் அர்த்தம். ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு கசப்பை உருவாக்கக்கூடிய, ரொம்ப கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தீர்க்க முடியாத நாட்பட்ட தோல் நோய்களையும், கால்களில் புறையோடி போய் இருக்கக்கூடிய புண்களையும், துர்நாற்றம் இருக்கக்கூடிய நீர் வடியக்கூடிய அளவுக்கு உடலில் பலவீனமாக இருக்கக்கூடிய புண்களையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுனா நிச்சயமாக இதை சொல்லலாம். தோல் நோய் நீங்க கஷாயம்னு நம்ம சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு அருமருந்து இது. கடுமையான கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த தோல் நோய் நீங்க கஷாயத்தை முறையாக நம்ம பயன்படுத்தும் போது ஆச்சரியத்தக்க வகையில் உடம்புல இருக்கக்கூடிய நோய்களும் தீராத புண்களும் மாறுவதை பார்க்கலாம். 10 வருடமாக தீராத குழிப்புண்களோடு வருபவர்கள் கூட இதை சாப்பிடும்போது ஒரு 2-3 மாதத்திலேயே அந்த புண்கள் மேலோட மூடி வருவதை நம்ம பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்க்கை வேண்டும், தோல் நோய்களற்று இருக்க வேண்டும், மனநோய்களற்று இருக்க வேண்டும்னு நிறைய விஷயங்கள் நம் மனதில் ஆசையாக இருக்கிறத பார்க்கணும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் வாழ்வியல் முறைகளும் உணவு முறைகளும் உடல் கழிவு நீக்கத்தை பற்றி அதிக விழிப்புணர்வற்ற ஒரு சூழலில் நம்ம இருக்கிறதுனாலேயும் தோல் நோய்களும் மனநோய்களும் வாழ்வியல் முறை நோய்கள்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸும் நம்மை விடாமல் துரத்துவதை பார்க்கிறோம். நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். ஒரு மருத்துவ பரிசோதனை, ஒரு உடல் கூறு பரிசோதனை நாம் செய்து கொள்கிறோம். அந்த உடல் கூறு பரிசோதனையில், மருத்துவ பரிசோதனையில் மருத்துவ அறிக்கைகள் நாம் நலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா உடனே நாம் நோயற்றவரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்கிற அர்த்தம் நமக்கே புரியும். உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களும், வயதாகும் போது ஏற்படுகின்ற மாற்றங்களும், தோலில் ஏற்படுகின்ற மாற்றங்களும், மூட்டு வலிகளும், முதுகுத்தண்டு வலிகளும், தேவையற்ற மன அழுத்தங்களும், எதிர்மறை எண்ணங்களும் நம்மை விடாமல் துரத்துவதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ நோயற்ற வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. நோயற்ற வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு முன்பு நம்ம உடல் எதால் ஆனது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உயிர் வாழ்கின்ற, உயிரற்று இருக்கின்ற, உதவுகின்ற, உதவாமல் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்கிறோம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பூமி. இந்த 5 பொருட்கள் இல்லாத உலகத்தில் எந்த பொருட்களுமே கிடையாது. நம்ம உடம்பில் 3 வகையான காரணிகளை நம்ம பார்க்குறோம். நம்ம உடம்பு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரணி, உடலுக்கு உள்ளே நம்முடைய உயிர் சத்து உயிரோடு இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய காரணி. இந்த உடலும் உயிரும் மட்டும் இருந்தாலும் போதாது, நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்மை இயக்குவதால் மனம் சார்ந்த காரணிகள்னு 3 காரணிகள் இருக்கிறத பார்க்கணும். இந்த உடலுடைய இயக்கம் சார்ந்த காரணிகள் அப்படின்னு வரும்போது உடல் வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய 3 தோஷங்களால் ஆகியிருக்கிறத பார்க்கணும். பஞ்சபூதங்களிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய 3 தோஷங்கள் உடலுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. உடலுடைய வளர்சிதை மாற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, ஆரோக்கியத்திற்கு, ஆரோக்கியமற்ற நிலைமைக்கு இன்றைக்கு உடல் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வாத கப பித்தத்துடைய செயல்பாடுகளும் இயக்கங்களும் மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வாத பித்த கபம் ஒவ்வொன்றுமே உடலுடைய திசுக்கள்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறக்கூடிய திசுவாக முதலாக, அடுத்து இரத்தமாக, அடுத்து தசைகளாக, அடுத்து கொழுப்பாக, அடுத்து எலும்புகளாக, அடுத்து எலும்பு மஜ்ஜைகளாக, அடுத்து இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளாக, கடைசியாக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாத பித்த கபம் 3மே இந்த 7 திசுக்களில் அதோடைய இயக்கத்தை சீராக வைத்திருக்கும் போது நோயற்ற நிலையாக ஒரு ஆரோக்கியமான மனிதர்களாக நாம் உணர்கிறோம். இந்த 7 திசுக்கள்லையும் வாத பித்த கபத்துடைய செயல்பாடுகள் சீரற்று போகும்போது நோயுற்ற மனிதனாக எந்த இடத்தில் வாதமும், எந்த இடத்தில் பித்தமும், எந்த இடத்தில் கபமும் தனித்தனியாகவோ ஒன்றாகவோ சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நம்ம உடலில் விதவிதமான நோய்கள், விதவிதமான பெயர் கொண்டு அழைக்கக்கூடிய நோய்கள், சீக்கிரம் குணமாகக்கூடிய நோய்கள், குணமாகாத நோய்கள்னு நிறைய வகையான நோய்கள் உருவாகி விடுவதை பார்க்கிறோம். இதற்கும் அடுத்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னும் போது வர்ம புள்ளிகள் இருக்கிறத பார்க்குறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய உடல் முழுவதும் வர்ம புள்ளிகளுடைய சக்தி ஓட்டங்களில் கலந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சக்தி ஓட்டங்கள் எந்த அளவுக்கு உடலில் சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்களும் காயங்களும் தொற்றுக்களையும் உடல் தானாகவே குணப்படுத்தி கொள்வதை பார்க்கிறோம். இந்த சக்தி ஓட்டங்கள் எங்கெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல நோய்களுடைய உருவாக்கமும், உறுப்புகளுடைய செயல் மாற்றங்களும், உறுப்புகள் செயல்படாமல் போய் உடலுடைய சத்து உயிர் சத்தாக மாறாமல் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விடுவதையும் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வர்ம புள்ளிகள் முக்கியம். எல்லா விதமான தோல் நோய்கள், குறிப்பாக வெண்புள்ளி நோய், சோரியாசிஸ் நோய், கரப்பான் வகை சார்ந்த நோய்கள், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வேலை செய்யாமல் குறைந்து போய் உடலில் ஏற்படுகின்ற சிறு தொற்றுக்கள், சிறு தோல் நோய்கள் கூட குழிப்புண்களாக மிகப்பெரிய அளவில் மாறி நம்மை சிரமப்படுத்துகின்ற தோல் நோய்கள் வரை அனைத்தையுமே குணப்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய எல்லா விதமான தோல் நோய்களையும் நீக்கக்கூடிய கஷாயத்தை பற்றி இன்றைக்கு விவரமாக நாம் பார்த்தோம். சர்க்கரை நோயாளிகளோ, வெரிகோஸ்பெயின் நோயாளிகளோ யாராக இருந்தாலுமே வழக்கமாக சாப்பிடுகின்ற டீ, காஃபிக்கு பதிலாக இந்த மூலிகை தீநீரை ஒரு 2 மண்டலங்கள் 100 நாட்கள் காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு பாருங்கள். நோயுடைய தன்மை குறைவது மட்டுமல்ல, சிரமப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.